நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு சுத்தம் சோறு போடும். நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்களா? வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்துடும். மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சுஜிக்கு எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். வேலை செய்யணுன்னா ரொம்ப கடிக்கும். இந்த போர்வை தலகாணி எல்லாம் துவைச்சி எவ்வளோ நாள் இருக்கும்? பார்க்குறதுக்கு புதுசாட்டம் இருக்குல்ல. ஆனால் இது புதுசும் கிடையாது. 2 வருஷங்கள் ஆகுது இதை துவைச்சி. வீட்டுக்கு வாங்குகிற ஒவ்வொரு பொருளையும் பார்த்தா அழுக்கு தெரியாத மாதிரி கலரில் வாங்குவாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை 2 நாளைக்கு போட்டதுக்கு அப்புறமா தான் துவைக்கவே செய்வாங்க. ஒரு முறை போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து மடித்து பீரோவில் வச்சுருவாங்க. திரும்பவும் அதை இன்னொரு நாள் போட்டுட்டு அப்போ தான் துவைப்பாங்க. ஆனால் இவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் எவ்வளவோ முறை சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனால் ஒரு முறை கூட கேட்டதே கிடையாது. எனக்கு வேலை இருக்குது, நான் சும்மாவா உட்காந்துட்ருக்குறேன், லேப்டாப்பில் வேலை பார்த்துட்ருக்குறேன்ல, அப்போது நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். தினம் எல்லா வேலைகளையும் மொத்தமாக செய்யணுன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால் அது எதுவுமே வேண்டாம், நான் உங்களையும் செய்யுங்கன்னு சொல்லவே இல்லைல்ல. எனக்கு எப்போ வசதியாக படுதோ அப்போது நான் செஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். ஒரு முறை போட்டால் மட்டும்தானா? 2 முறை போடவே கூடாதா என்ன? மழை காலத்துலலாம் நம்ம துணி காய மாட்டேங்குதுன்னு மொத்தமாக எல்லா துணியும் ஒரு வாரத்துக்கு ஒருக்க தானே துவைக்கிறோம். அது இல்லாமல் 2 நாள் 3 நாள், சில நாள்லாம் 4 நாட்கள் வரைக்கும் போட்டிருக்குமே நம்ம தான். அப்போது அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க? அது மாதிரி நினச்சிக்க வேண்டியது தான். நமக்கு செலவும் மிச்சமாகுதுல்ல. இதெல்லாம் நமக்கு ரொம்பவே நல்ல விஷயம். அதை விட்டுட்டு நீங்கள் அது இதுன்னு சொல்லிகிட்ருக்குறீங்களே அப்படின்ட்டு அவங்களோட கணவர்கிட்ட அன்னைக்கு ஒரே வாக்குவாதம், மாற்றி மாற்றி இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்லன்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் படுத்து தூங்க போகிறேன் அப்படின்ட்டு லேப்டாப்பை வச்சுட்டு சுஜி படுத்துட்டாங்க. சரி சரி என்கிட்ட கொடு, நானாச்சும் என் வேலையை முடிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்க லேப்டாப்பை வாங்கிட்டாங்க. அதான் உங்கள் லேப்டாப் இருக்குல்ல, அதில் போய் பாருங்களேன், என் லேப்டாப் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னோடனையும் சரி சரி நான் என் லேப்டாப்பையே எடுத்துக்கிறேம்மா அப்படின்ட்டு இவங்களோட லேப்டாப்பை வச்சுட்டு அவங்களோட லேப்டாப்பையே எடுத்துக்கிட்டாங்க குகனு. ஒரு லேப்டாப்காகவா சுஜி நீ இப்படி என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்குற இப்போது? சரி சரி இதுக்கப்புறம் நான் உன் லேப்டாப்பை எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்னோட லேப்டாப்பை நான் மட்டும் அப்போ யூஸ் பண்ணிக்கிறேன், 2 பேர் யூஸ் பண்ணுறது எப்படி? ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம ஒரு நாளைக்கு மட்டும் போடக்கூடாது, 2 நாளைக்கு போடலாம் நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு நாளைக்கு தான் போடணுங்கிறீங்க. அப்போது ஒரு லேப்டாப்பை ஒருத்தர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணணும், 2 பேர் எதுக்கு யூஸ் பண்ணணும்? உங்களுக்கு ஒரு நியாயம்னா எனக்கு இது ஒரு நியாயம். நான் இப்படி தான் பேசுவேன். என்னோடதை நீங்கள் எடுக்க மாட்டேன்ட்டீங்கல்ல, பரவாயில்ல சந்தோஷம். என்னோடதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், உங்களோடதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டா. சரி சரிம்மா தாயே, நீ தான் தலைவலிக்குதுன்னு நல்ல, முதல்ல போய் படுத்து தூங்கு, எனக்கு வேலை அவ்வளோ கிடக்குது, நான் இப்போ முடிச்சு ஆகணும் அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் ஆமாம், இப்போது நான் வேலை பார்த்துட்ருக்கும் பொழுது தானே நீங்கள் வந்து எதேதோ சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போது அதுக்கெல்லாம் என்ன, என்னோட வேலை கெட்டு போச்சுல்ல. நான் இப்போ படுத்துட்டேன், நீங்கள் மட்டும் உங்களோட வேலையை பார்க்கணுன்றீங்களே. நீங்களும் எழுந்திரிச்சு போய் வேறு ஏதாச்சும் வேலையை பாருங்கள். எனக்கு பிடிச்ச வேலை தூங்குறது, நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாச்சும் வேலையை போய் பாருங்கள். என்னோட ஆஃபீஸ் வேலையை நீங்கள் பார்க்க விடாமல் பண்ணீங்க, அப்போது உங்களோட ஆஃபீஸ் வேலையை நான் எப்படி பார்க்க விட முடியும்? போங்க போங்க, இப்படியே தான் நீங்கள் என்னை எப்போ பார்த்தாலும் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. எனக்கு கோபம்தான் உங்களை பார்க்கும் பொழுது, நீங்கள் பேசும் பொழுது வருது. இருக்கும்போதே நீங்கள் ஏன் தான் இப்படி ஆகுறீங்கன்னு தெரியல. வாரம் வாரம் நமக்குள்ளே வர்ற சண்டையே இதுதாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி கத்திட்டே இருக்கிறதுல குகனோட அம்மா வந்துட்டாங்க. என்னாச்சு என்னாச்சு, ஏன் 2 பேரும் இப்படி சத்தம் போட்டுட்ருக்குறீங்க? இங்கே போடுற சத்தம் அங்கே கீழே வரைக்கும் கேட்குது, பக்கத்து தெருவுக்கே கேட்கும் போல இருக்குது. கொஞ்சமாச்சும் எப்படி இருக்கணும்னு யோசனையோடு நடந்துக்கோங்க. 2 பேருமே படித்தவங்க தானே, எவ்வளோ நல்ல வேலை பார்த்துட்ருக்குறீங்க. அப்படி இருக்கும் பொழுதும் இந்த மாதிரி இருக்கலாமா? நீங்களே சொல்லுங்கள். வயசான காலத்தில் எங்களுக்கே எப்படி இருக்கணும்னு தெரியும், படிக்காதவங்க நாங்கள். நீங்கள் இவ்வளோ படிப்பு படித்தும் கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாமல்
காய்ச்சி பூச்சின்னு சண்டை போட்டுட்ருக்குறீங்களே, ஏதோ சின்ன பிள்ளைங்கள கூட சமாதானம் செஞ்சிடலாம். உங்களை சமாதானப்படுத்துறதுக்குள்ளேயும் எங்களுக்கு பெரும் தலைவலி வந்துடும். இப்போ அமைதியாக இருக்க போறீங்களா இல்லையா? இதுக்கப்புறம் ஏதாவது சத்தம் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆ, சரிம்மா சரிம்மா, இதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் சண்டை போட்டுக்க மாட்டோம், மன்னிச்சிடுங்கம்மா மன்னிச்சிடுங்கம்மா அப்படிங்கிறாங்க குகனு. சுஜி எதுவுமே சொல்லலை, அமைதியாக அப்படியே படுத்துக்கிட்டாங்க, தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்குறாங்க. கல்பனாவும் எனக்கு 1008 வேலை இருக்குது, அதில் வேற உங்களோட சண்டைக்கு நான் தீர்ப்பு சொல்கிறதுக்கே பெரும்பாடாகி போயிடுது. சரி, நான் வேலையை போய் முடிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ சந்தோஷமா சுஜி? எங்கள் அம்மா வந்துட்டு போயிட்டாங்க. நீ இதுக்காக தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த? என்னவா நடிக்கிற பாரு. உன்ன மாதிரி உலகத்தில் யாராலையுமே இவ்வளோ அழகாக நடிக்கவே முடியாது. அம்மா வந்து அவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்கிற. இதுக்கப்புறம் உன்னோட லேப்டாப்பையும் நான் எடுக்க மாட்டேன். ஏதாவது சந்தேகம், அந்த ஹெல்ப் பண்ணுங்க, இந்த ஹெல்ப் பண்ணுங்க, இதை முடிக்க முடியல அப்படின்ட்டு எதுக்காச்சும் கொண்டுட்டு வந்தாலும் நான் எதையுமே செஞ்சு கொடுக்கவே போகிறதில்ல. உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உன் லேப்டாப்பை கேட்டால் நீ எவ்வளோலாம் பண்ணிட்டல. நல்லதுக்கே காலம் கிடையாதுன்னு சூப்பராக புரிஞ்சிருச்சு. ஒரு விஷயத்தில் ஆரம்பித்து நீ உன் விஷயத்தில் போய் முடிச்சிட்டல. சரி சரி பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. சுஜிக்கு வேற வயிறு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலேயும் நான் எவ்வளோ நேரம்தான் இங்கேயே படுத்து தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்க முடியும்? எதையாச்சும் போய் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு விறுவிறுன்னு எழுந்திருச்சு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. என்னென்ன சமையல்னு வேற தெரியலையே. நான் வேற போர்த்திக்கிட்டு தூங்குனதில்ல, அதுலேயும் நான் எங்கே தூங்குனேன், நடிச்சிட்டு தானே இருந்தேன். மோப்பம் கூட சரியாக பிடிக்கவே இல்லை. சரி, எல்லாத்தையும் கொஞ்சம் உருட்டி தான் பார்ப்போமே. தலைவலியே இல்லை, இருந்தாலும் டீ குடித்தா நல்லாயிருக்கும். சரி சரி போய் பார்ப்போன்ட்டு எல்லா பாத்திரத்தையும் திறந்து திறந்து பார்க்குறாங்க. ஆனால் டீ இல்லவே இல்லை, பாலும் இல்லை. அடடா, ச்சே, ஃப்ரிட்ஜ்லேயாச்சும் இருக்கான்னு ஃப்ரிட்ஜையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அதுலேயும் இல்லை. குழம்பு மட்டும்தான், அதுவும் கொதிச்சிட்டு இருக்குது. காய்கறி எல்லாம் நல்லா பொரியல் செஞ்சு வச்சுருக்குறாங்க. குழம்பு, சாம்பார், சாப்பாடு வெந்துட்டுருக்கு. என்னம்மா சுஜி, பசி எடுத்துருச்சா? சரி சரி வா, இங்கே வா. ஏன் வந்தது தான் வந்தேன், இதை மட்டும் முடிச்சு கொடுத்துறேன், மற்ற எல்லாத்தையுமே நான் செஞ்சிட்டேம்மா. 4-5 பாத்திரம் தான் கிடக்குது அப்படிங்கிறாங்க. நான் வந்ததே தப்பாக போச்சு, அப்படியே ஓடிட வேண்டியது தான். எப்படி நான் தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன், இப்போது நான் சமாளிச்சாகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு திரு திருன்னு முழிச்சிட்ருக்குறாங்க. என்ன சுஜி, என்ன யோசிக்கிற? இதிலேருந்து தப்பிக்கணும் அதானே? சரி சரி போ, உன்னை எதையும் நான் சொல்லறதுக்கு இல்லை. நீ எந்த வேலைக்கும் ஆக போகிறதே இல்லை, எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். டீ தானே வேணும், அதுக்காக தானே வந்த. இன்னைக்கு காலையில் பால்காரங்களே வரல, அப்போ எப்படி டீ போட முடியும்? பால் இல்லையே அப்படின்ட்டாங்க. சரி சரி அத்தை, நான் அதோ வந்துடுறேன், இப்போவே வந்து நான் இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவி வச்சிடுறேன். 2 நிமிஷம், இந்த ஃபைலை மட்டும் நான் கொஞ்சம் அனுப்பி விட்டுட்டு வந்துடுறேன், தலை பயங்கரமாக வலிக்குதுன்னு அப்படியே எல்லாத்தையும் மூடி வச்சிட்டேன்னா இப்போ அனுப்பலைன்னா அது வேற ஒரு பிரச்சனையாகி போயிடும். அதனால தான் அத்தை, தோ வந்துடுறேன் அப்படின்ட்டு ஏதோ சாக்க சொல்லிட்டு அவங்களோட ரூம்க்கே போயிட்டாங்க. ஷபாடியோ, எப்படியோ வந்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த லேப்டாப்பை மடியில் வச்சுக்கிட்டே இன்னைக்கு நாளை ஓட்டிடணும். இல்லைன்னா அதை செய் இதை செய்யின்னு எல்லா பாத்திரையும் 4 பாத்திரம்ன்ட்டு 40 பாத்திரத்தை அத்தை எடுத்து எடுத்து உருட்டி போட்டுருவாங்க. எதுக்கு நமக்கு? எனக்கு இன்னைக்கு தண்ணியில் கையை வச்சு பாத்திரத்தை கழுவுறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்ட்டு அப்படியே வேலையே இல்லை, இருந்தாலுமே லேப்டாப்பையே பார்த்துட்டு நோண்டிட்டு இருக்கிறாங்க. இன்னுமா நீங்கள் வேலையை முடிக்கல? நான் அப்போதே முடிச்சிட்டேன். சரி வாங்க, எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா? எவ்வளோ நேரம்தான் லேப்டாப் முன்னாடியே உட்காந்துட்ருப்பீங்க, வாங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க சுஜி. நீ போய் சாப்பிடு, எனக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வேலை இருக்குது. வெயிட் பண்ணணுன்னா வெயிட் பண்ணு, இல்லைன்னா போய் சாப்பிடு. நீ வேற பசிக்குதுன்னு சொன்னல, போ, நான் கொஞ்சம் நேரம்க்கு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் பொறுமையாக அப்படின்றாங்க. சரி சரி, நான் போய் சாப்பிட்றேங்க, எனக்கு தலையே சுற்றுற மாதிரி இருக்குது. நான் போய் முதல்ல சாப்பிட்டேன்னா தான் எனக்கு கண்ணே பளிச்சுன்னு தெரியும்.
வேலை வேற இன்னைக்கு அதிகமாக இருந்துச்சா, பயங்கரமாக இடுப்பெல்லாம் வலிக்குது. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணும் நான். அப்போ தான் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும். சரி சரி சீக்கிரமாக வாங்க, நான் போய் அத்தைக்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அவங்க மட்டும் போயிட்டு தனியாக நல்லா எல்லாத்தையும் வகை வகையாக வச்சு சாப்பிட்டுட்டு, சாப்பிட்டதுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக ஒரு ஏப்பம் விட்டுட்டு நல்லா ஹாயாக வந்து கட்டிலில் போர்வையை இழுத்து பொருத்தி படுத்து தூங்கிட்டாங்க. பாரு, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டீங்களா இல்லையா? நேரம் ஆகுதே. சரி சாப்பிட்டுட்டாச்சும் வேலையை பாருங்க, இல்லைன்னா நான் உட்காந்துட்ருக்கேன். நீங்கள் வேலையை சீக்கிரம் முடிங்க, வந்து நான் வச்சு கொடுக்குறேன்னு ஏதாவது ஒன்று சொல்கிறாளா? விட்டுட்டும் சாப்பிட்டுட்டு வந்ததும் படுத்து தூங்கிட்டா பாரேன். சரி சரி, நமக்கு எல்லாம் இப்படி தான் இருக்கும். நம்ம என்னத்தை சொல்கிறது? நம்மளே வச்சு நம்மளே சாப்பிட்டுக்க வேண்டியது தான்ட்டு அவங்களும் லேப்டாப்பை மூடி வச்சுட்டு, எப்பா வேலையை முடிச்சிட்டேன், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, சாப்பாடே இப்போ தான் என் தொண்டையில் இறங்கும்ன்ட்டு அவங்களும் போயிட்டு ஏனோ தானோன்னு ஏதோ வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. காலையில் விடிஞ்சதுமே சுஜி எல்லாம் வழக்கம் போல் எழுந்திரிச்சிட்டாங்க. ஆனால் குகனு எல்லாத்த விடவும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கிற ஆள் இன்னைக்கு எழுந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டே இருக்கிறாங்க. எழுந்திரிங்க எழுந்திரிங்க, நேரம் ஆகுது. நீங்கள் என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கிறீங்க? எப்பவும் இல்லாத மாதிரி புது பழக்கமாக இருக்குதே. இப்படியெல்லாம் இருக்க மாட்டீங்கல்ல, சீக்கிரம் எழுந்திரிங்க அப்படின்ட்டு சுஜி எவ்வளவோ எழுப்பி பார்த்துட்டாங்க. எழுந்திரிக்கலன்னொன்னையும் பார்த்தா அவங்களுக்கு ஜுரம், பயங்கர ஜுரம் அடிக்குது. பயந்தே போயிட்டாங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. விறுவிறுன்னு அவங்களோட அத்தையை கூட்டிகிட்டு வந்துட்டு, அத்தை அத்தை இங்கே பாருங்க அத்தை, எப்படி அப்படியே ஜுரம் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன், உடம்பெல்லாம் அவ்வளோ கொதிக்குது. நான் வேணும்னா டாக்டருக்கு ஃபோன் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணுமா பண்ணு சீக்கிரம். இவனால் இப்போ எழுந்திருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட வர முடியாதுன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறான். நீனு டாக்டரை நம்ம வீட்டுக்கே வர சொல்லிவிடு, ஃபேமிலி டாக்டர் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணுமா அப்படிங்கிறாங்க. சரியத்தை சரியத்தை அப்படின்ட்டு அவங்களும் அவங்களோட ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வீட்டில் நிறையா கொசுவாக இருக்குது, சுத்தம் இல்லாமலும் இருக்குது. அது போக போர்வையிலேருந்து துர்நாற்றம் வருது. டாக்டரும் ஒரு 3/4 மணி நேரத்தில் குகனோட வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு காய்ச்சல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்குறாங்க. என்னது இது வீடா, இது சுத்தம் இல்லாமல் துர்நாற்றம் இப்படி வீசுது, கொசுக்கள் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்குது. இப்படி இருந்தால் உடல்நிலை சரியில்லாமல் தானே போகும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க, அப்போதான் நோய் அண்டாமல் இருக்கும் அப்படின்ட்டு டாக்டரு பயங்கரமாக கோபமாக பேசிட்டாங்க. அப்போதான் சுஜிக்கு எல்லாம் புரியுது. மன்னிச்சிருங்க டாக்டர், மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சுத்தமாக வீட்டை வச்சுக்கிட்டீங்கன்னா, சுத்தமாக இருந்தீங்கன்னா தான் உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லா கவனிச்சுக்க முடியும். ஜுரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஓய்வெடுத்தே ஆகணும். இதோ மருந்து மாத்திரைலாம் இதில் எழுதியிருக்கிறேன், 2 ஊசி போடணும் அப்படின்ட்டு ஊசியை போட்டுட்டு மருந்து மாத்திரையை எழுதி கொடுத்துட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. உடனே அன்னைக்கே சுஜி அவங்களோட வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் செய்கிறாங்க. முன்ன மாதிரி கிடையவே கிடையாது, எல்லாமே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த சுஜியான்னு யாராலையும் நம்ப முடியாது, அந்த அளவுக்கு வீட்டையே சும்மா பக்காவாக மாற்றிட்டாங்க. அவ்வளோ சுத்தமாக இருக்குது. முன்னாடி வீட்டு வேலைகள் எதையுமே செய்ய மாட்டாங்கல்ல, இப்போது அதையுமே பகிர்ந்து வேலைகளை இவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சமையல், துணி துவைக்கிறது, தண்ணி தெளித்து கோலம் போடுறது, இது வரைக்கும் கோலமே போட்டதில்லை. ஆனால் வண்ண கோலங்களையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தம் சோறு போடுங்கிறது சும்மா கிடையாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுத்தம் சோறு போடுங்கிறது மிகப்பெரிய உண்மை. ஏன்னா நம்மளும் நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் நல்லா ஆரோக்கியமாக கவனிச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சுத்தங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுத்தம் இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருந்து எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆரோக்கியமாக இருக்கணும்னா கண்டிப்பாக சுத்தம் ரொம்பவே முக்கியம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பரான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.